பார்க்கலாம் கேளுங்க அடுத்து ப்ரோ பார்க்கலாங்களா? சூப்பராக இருக்குது பார்க்கலாம். ஃபைட் சீனு காமெடியில் எப்படி இருக்குது? ஃபைட் சீன்லாம் நேச்சுரலாக தான் இருக்குது. ஓகே தானே. எப்படி இருக்குது? சாங் அவ்வளோவா இல்லை, பட் படம் ஓகே. பேக்ரவுண்ட் ஸ்கோரோட தான் சாங் வருது, தனியாலாம் கிடையாது. நல்லா இருக்கு. ஹீரோயின் ஆக்டிங்கில் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக. கிளைமேக்ஸ் எப்பயும் போல் சேட் எண்டிங் நல்லா இருக்கு. பாலா படம் மாதிரியே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து பாலா படம் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு சார், சூப்பராக சார், பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார். நல்லா நல்லா இருக்கு. பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்கலாங்களா? சூப்பராக இருக்குது. சாங்ஸில் எப்படி? சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஹீரோயின் ஆக்டிங்கில் எப்படி இருந்துச்சு? வேறு லெவல். புரியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாங்களா? ஆவரேஜ் சூப்பராக இருக்குது. ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. படத்தில் எந்த குறையும் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லோரும் ஓடிடியில் பார்க்காம நேரில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நல்லா இருக்குதுங்க. பார்க்கலாங்களா? பார்க்கலாம், சூப்பராக பார்க்கலாம். எல்லாமே மேக்கிங் சூப்பராக இருக்குது. சாங்ஸில் எப்படி இருக்குது? சாங்ஸ் ஒன்றும் அவ்வளோன்னு சொல்லல, பேக்ரவுண்டு ஸ்கோர் பயங்கரம். சாம்சிஎஸ் அருமையாக அடிச்சுக்கிறாரு. ஹீரோயினில் எப்படி இருக்கு? ஹீரோயின் தான் கலகலப்பு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி இன்ட்ரோல் பண்ண ஃபஸ்ட்டில் நல்லா இருந்துச்சுங்களா இல்லை? ஃபர்ஸ்ட் ஹாப் கலகலப்பாக போகுது, செகண்ட் ஹாப்பு அருமையாக பயங்கரமாக சூப்பர். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஃபைட் சீனில் எப்படி இருக்குது? ஃபைட் சூப்பராக இருக்குது. ஃபைட்டுக்கோசரமே பார்க்கலாம். சாங்ஸில் எப்படி இருக்கு? சாங்குமே நல்லா இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அருண் விஜய் இது சொல்கிறோம், ரிவ்யூ சொல்கிற மாதிரி பேராக சொல்லுவோம், அதனால் நம்பாதீங்க. வேறு லெவலு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. படம் இருக்குது. பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, ஆனால் நல்லா இருக்குது. ஒரு நிறைவு இருக்குது படத்தில். பிஜிஎம்மில் எப்படி இருக்குது? பிஜிஎம்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது. பார்க்கலாம், நல்லா இருக்குது படம். ஹீரோயின் ஆக்டிங்கில் எப்படி இருக்குது? ஹீரோயினியெல்லாம் அந்த சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஒரு கதையாக பார்க்கலாம், நல்லா இருக்குது. நல்லா இதாக இருந்தது, ஆடிட்டிங்காக இருந்தது. அவங்க தங்கச்சி சாவடிச்சிடறாரு. அதுதான் படமாக நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும், கிளைமேக்ஸ் முடிகிறப்போ என்னடா அது பாலா போட இவ்வளோ நல்லா முடிகிறாரு, கிளைமேக்ஸோட நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக முடிகிறாரு அவனுக்கு அப்படின்னு நினைப்போம். டக்குன்னு கிளைமேக்ஸில் இப்படி ஒன்று வச்சு ஒரு மாதிரி ஆடிட்டிங்காக ஒன்று முடிப்பார். எந்த இடத்துலையாவது படம் ஸ்லோவாக போகிற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. படம் ஸ்லோவாலாம் எங்கேயுமே போகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்ல ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி எமோஷன் வந்து நல்லா இப்போ வர படங்களில் வந்து நமக்குள்ளார வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வக்ரமான ஒரு எண்ணத்தை வளர்த்துறாங்க. பட் இந்த படம் பார்க்குறப்போ அந்த எண்ணத்தெல்லாம் நம்ம தூக்கி போட்டு பார்ப்போம். அதெல்லாம் இருக்காது. இப்போ லவ் டுடே இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நமக்குள்ளார வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எப்படி சொல்லுவாங்க, அது எப்படின்னு தெரில, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, கேவலமாக ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. ஆனால் இதில் வந்து எப்படி இருக்குன்னா அதெல்லாம் இருக்காது. அது இப்போ இருக்கவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில அந்த படம். பட் ஆனால் நல்லாயிருக்கும், படம் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் செட் ஆகாது படம். ரொம்ப ஆடிட்டிங்காக இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் படம். ஆனால் நல்லா இருக்குது படம். விறுவிறுப்பு. பிடிச்சிருக்காண்ணா? நல்லா இருக்கு. வந்தால் சென்டிமெண்ட்லாம் இருக்கா? சென்டிமெண்ட்லாம் இருக்குது. படம் நல்லா தாங்க இருக்கு. படம் நல்லா தாங்கண்ணா இருக்கு. அப்படிங்களா? ஆமாங்க. பாலாவோட நார்மல் மூவி மாதிரி இருக்கா இல்லை? இல்லை, ஆக்சுவலாக இது பாலாவோட படம் தான். அப்படிங்களா? ஆமாம். பாலா படம் தான் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இவர் இப்போ வருந்திருக்காரு அருண் விஜய். ஓவர் ஆப்டாக தான் இருக்கார். அப்படிங்களா? இப்போ ஃபேமிலியிலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பாக. சென்டிமெண்ட் இருக்கா படத்தில்? சென்டிமெண்ட்டா? கண்டிப்பாக இருக்குது. படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? படத்துலையா? அதாவது படத்தை மைக்கு கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் காட்டுறீங்க. படத்தில் என்ன பிடிச்சிருக்கா? படத்தில் ஒரு விஷயத்தை கையாண்டுருக்காங்க. அதை கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை எப்படி கையாளணுங்கிறத அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு சில விஷயம்லாம் வெளியே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, அதை அழகாக காமிச்சிருக்காங்க. அப்படிங்களா? அதை தாண்டி ஏதாவது பிடிச்சது அப்படின்னு இருக்கா? அதை தாண்டியா? பிடிச்ச சீன் அதை சொல்லிட்டு அப்புறம் அடுத்து வரப்போகிறவங்களுக்கு என்ன விட்டு வச்சுட்டு போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா ரேட்டிங் என்னங்க? 10க்கு ரேட்டிங் எவ்வளோ? 10க்கா? நார்மலாக பாலா படத்துக்கு என்ன ரேட்டிங் இருக்குமோ அந்த ரேட்டிங் தான். அழகான படம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். அதுக்கு நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு படத்தில் உங்களுக்கு? பாலா டேரக்ஷன் நல்லா இருக்குண்ணா. டைலாக்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அருண் விஜயும் செம்மையாக நடிச்சிருக்காருண்ணா. பாட்டு ஜிவிஎம்மும் சாம்சிஎஸும் சூப்பராக இருக்கும் ஒர்க் பண்ணிடுறாங்க. அப்படிங்களா? கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குண்ணா.
சென்டிமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை நல்லா கரெக்டாக ஒர்க் ஆயிருங்கண்ணா, நல்லாவே இருக்கு. போரிங் இல்லாமல் போனிச்சா? நல்லா போரிங்லாம் இல்லைண்ணா, நல்லாவே சூப்பராக போச்சுண்ணா. 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? 10க்கு 8 தரலாம். 8 தரலாம். நல்ல படம். நல்ல படம். நல்லா இருக்குது. கொஞ்சம் ரிச் லுக்காக தருது. நம்ம பாலா படம்னாவே கொஞ்சம் ராவாக இருக்கும். பட் இது ரிச் லுக்காக தருது ஒரு மாதிரி. அது அந்த தங்கச்சி கேரக்டர் மட்டும் செட் ஆகல. மற்றபடி படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நார்மல் பாலா மூவி மாதிரி இருக்குமா? ஏதாவது பாலா படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. கடைசியில் எவனா ஒருத்தர் சாவான், அது யார் சாவான்னு நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. மற்றபடி படம் பாலாவோட கதைக்கு அருண் விஜய் பொருந்திருக்காரா? நல்லா இருக்குது. பட்டு சூர்யா தான் இது நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் இப்போ அருண் விஜய்க்கு அது நல்லா தான் இருக்குது. ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஃபுல்ஃபில் நினைக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பரதேசி மாதிரி ஒரு படத்தை அவர் வேறு மாதிரி எடுத்திருக்காரு. இன்னொரு படம் அந்த விக்ரம் வந்து ராவா நடிச்சிருப்பார், அது என்னது இதாமகன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. பட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூர்யாவுக்கு இன்னும் சூப்பராக செட் ஆகிருக்கும். பட் ஏன் அவர் நடிக்கலன்னு தெரியல எனக்கு. ஆனால் அருள் விஜய் கரெக்டாக பொருந்துரு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்லாம் எப்படி இருக்குது? பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம்சிஎஸ் அவர் சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் மியூசிக் கொஞ்சம் கேட்சியாக இல்லை, மற்றபடி பாட்டு கேட்க நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஹீரோயினு பாலா படத்தில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. பாலா படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அவார்டுக்கு தெரியலையாப்பா எனக்கு. அது அவர் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்கு. அவர் சஸ்பென்ஸ் உடைக்க விரும்பல. அவருக்கு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. பட் அதை ரிவீல் பண்ணிட்டா அது நல்லா இருக்காது. அதனால தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து தான் அதை ரிவீலே பண்ணுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா இருக்குண்ணே. இல்லை இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் சீனு, அவரோட இன்ட்ரோ சீனே அதுதான். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு. அருள் விஜய் இந்த கதைக்கு கரெக்டாக பொந்திருக்காரு. ஜாதி அரசியல் எதுவும் இல்லையா? இல்லை இருக்கா? ஐயருங்களை பிடிச்சி தாக்கியிருக்காரு, அவ்வளோதான். எனக்கு அது மட்டும் தான் தெரியுது. ஐயரு, கிறிஸ்டினு, முஸ்லீம் எல்லாத்தையும் கொஞ்சம் தாக்கி வச்சுருக்காரு. இன்டெரக்டாக நிறைய விஷயத்த சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் நல்லா இருக்குது. மிஸ்கினும் ஒரு அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் சமுத்திரகனி அவங்களாம் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. புது ஹீரோயின் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து வேறு ஒரு படத்தில் நடிச்சிச்சு நினைக்கிறேன். இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன். உங்களுக்கான ஒருத்தான படம்லாம் இல்லை, இது செலிப்ரேஷன் இல்லை. வேணா அழுந்துட்டோன்னா வரலாம் லைட்டாக, அவ்வளோதான். கொஞ்சம் அருவருப்பும் அழுந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். பொண்ணுங்களாக இருந்தால் அழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களுக்கு தான் அந்த வழி என்ன தெரியும், நமக்கு அந்த வழி தெரியாது. ஸோ அந்த கண்ணு தெரியாதவங்க இன்னும் வலி அதிகம். அது ஒரு மாதிரி காட்டி வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குதானுங்க. அந்த ஹீரோயின் வர சீனு, இன்ட்ரோ சீனு, அது பண்ணுற கிறுக்குத்தனெல்லாம் நம்மளால் பொறுத்துக்க முடியாது தான். பட் செகண்ட் ஹாஃபில் படம் நல்லாவே கொண்டு போயிருக்கு. பாலா சார் கம்பேக் தான். ஆனால் அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாருன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது அன்வான்டாக வச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. 10க்கு 8.5 அந்த மாதிரி கொடுக்கும்.